எல்லோருக்கும் ஹாய், திஸ் இஸ் யுவர் பாஜி டாக்ஸ். அக்குவோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான கதையை ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். அக்குவோட குடும்பம் வருமானத்தில் ஏற்ற இறக்கமாகவே போயிட்டு இருந்திருக்கு. வேறு தனி வருமானம் வெளி வருமானம் வராமல் அந்த கடையவே நிர்வாகம் பண்ணி குடும்பத்தை கவனிச்சுட்டு இருந்திருக்கான். அக்குவோட அப்பாவுக்கு சின்ன வயசுலேயே கவிதை எழுதுறது, கதை எழுதுகிற திறமை இருந்திருக்கு. ஓவியம்லாம் நல்லா வரைவார். அவங்க அப்பாவுக்கு உள்ள திறமை அப்படியே இவனுக்கும் வந்துருச்சு. நல்லா கதை எழுத ஆரம்பித்தான், நல்லா கவிதை எழுத ஆரம்பித்தான், நகைச்சுவையெல்லாம் நல்லா எழுதுவான். ஒரு நல்ல பேச்சாளராக கூட இருந்தான். அவங்க ஊரில் வருஷத்துக்கு பண்டிகை வரும். அந்த பண்டிகையை நல்லா குடும்பத்தோட ஊர் மக்களோடு நல்லா கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு இறுதியாக மேடையெல்லாம் போட்டு குழந்தைகளை வச்சு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஃபங்க்ஷன், நல்ல கருத்துள்ள நாடகங்கள், நல்ல சந்தோஷமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். வருஷம் அந்த நிகழ்ச்சியை அக்கு தான் ஹோஸ்ட் பண்ணுவான். ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவான். அவன் ஹோஸ்ட் பண்ணுறத பெரிய எனர்ஜியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கு நல்ல நகைச்சுவை கலந்து ஹோஸ்ட் பண்ணுவான். அன்றைக்கி நைட்டு ஊரே விழாக்கோலமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்கும் ஃபங்க்ஷன் முடிவில் பேனாவோ இல்லை நோட் புக் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸை கிஃப்டாக கொடுப்பாங்க. கொஞ்சம் வருஷம் நல்லா தொகுத்து வழங்கி வருஷமாக பண்டிகையை கொண்டாடி நிகழ்ச்சிலாம் நல்லா கண்டக்ட் பண்ணான் அக்கு. என்னவோ தெரியல, கொஞ்சம் வருஷத்தில் தானாக நிப்பாட்டிட்டான். ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கலை. இப்படியும் அக்குவோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, நகைச்சி எழுதுகிற ஆர்வத்தை அதிகப்படுத்தி கிடைக்கிற நேரமெல்லாம் நல்லா கதை எழுதுகிறான், கவிதை எழுதி வைக்கிறான். அப்போது யதார்த்தமாக டிவியை வழக்கம் போல் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஃபேமஸான டிவி சேனலில் ஒரு காமெடி ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அந்த சேனலில் சொல்கிறாங்க. அப்போது அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் இந்த ஷோ ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அவனோட 35-40 வயசில் நல்லா யோசித்து ஒரு மனசாக இந்த ஷோ ஆடிஷனில் கலந்துப்போம்னு அந்த டிவி ஷோவுக்கு எழுதி போடுறான் அக்கு. அவன் எழுதி அனுப்புன கதை, கவிதையெல்லாம் பார்த்து அந்த டிவி ஷோவிலேருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஆடிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் லக்கேஜ் பேக்கெலாம் எடுத்துகிட்டு கடையை அவங்க அப்பா பொறுப்பில் விட்டுட்டு கிளம்பிடுறான் சென்னைக்கு. சொந்த ஊரில் பண்டிகை நேரத்தில் கண்டக்ட் பண்ண ஃபங்க்ஷன்னால் அவனுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அவன் பார்த்துக்கிட்டான். ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். புகழ்பெற்ற நகைச்சுவர்கள் முன்னாடிலாம் பயப்படாமல் தயக்கம் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிடுறான். 2வது ரவுண்ட்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். ரிசல்ட்டு அப்போ சொல்லலை. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, ரிசல்ட்டு ஃபோன் போட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் ஏதோ யோசிச்சுட்டு நம்ம நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணோம், எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கலையான்னு யோசிச்சுட்டு சொந்த ஊருக்கு வந்துடுறான். கொஞ்ச நாள் அப்படியே போகுது. எந்த ஃபோன் காலும் வரல. சரி, நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்னு அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணேன், ரிசல்ட் கொஞ்ச நாளில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, இதுவரை சொல்லலைன்னு. அவங்க அதுக்கு சாரி, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பிடிக்கலை, நல்லா இல்லை, ஸோ நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஆஃபீஸில் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா என்னோடய பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறான். கிட்டத்தட்ட இப்போது டிவி ஷோவில் ரொம்ப பாப்புலராக இருக்க ரோபோ சங்கர், மதுரை முத்து, ஈரோடு மகேஷ் அவங்க எல்லாம் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த நேரம் அது. அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டும் சரி நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்றோம்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் காத்திருக்கிறான் எதிர்பார்த்து. ஆனால் அவனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அவனுக்கு எந்த ஃபோன் காலும் வரல. முழுசாக மனசு உடஞ்சி போயிடுறான், வேதனைப்படுறான். அப்படியே மனசை தேத்திட்டு எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேணாம், நான் கடையிலேயே கவனம் செலுத்தி கடையே முன்னேற்றி என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே கடையில் நடக்கிற வியாபாரத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரூபா சேர்த்து தன்னோட 4 குழந்தைகளையும் படிக்க வச்சிடுறான். அவன் குடும்பம் அப்பவும் வருமானத்தில் ஏற்ற இறக்கமாகவே தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மனம் தளராமல் தன்னோட முதல் பையனோட டிகிரி படிக்க வைக்கிறான். டிகிரியை கம்ப்ளீட் பண்ண வச்சிடுறான். தன்னோட 2வது பிறந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகிட்டே இருக்குது. அந்த நேரம்
இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தி தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறான். வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஒரு தொழில் பார்ப்போம்னு யோசிக்கிறான். அவனுக்கு யோசனை வருது, நம்ம தொழில் சார்ந்த ஒரு தொழிலை ஒரு அடிஷ்னலாக பார்ப்போம்னு யோசிக்கிறான். ஸ்டார்டிங்கில் சிறு முதலை போட்டு மொத்த வியாபாரமாக ஆரம்பிக்கிறான். அவனோட ஆர்வமாக ஒத்துழைப்பா 2-3 பேர் கூட இருந்து அவன் கூட உழைச்சாங்க. வெளியூரில் போய் ஆர்டர் எடுத்து நம்ம பொருளை போய் டைரெக்டாக நம்மளே போய் அவங்ககிட்ட கொடுத்து டெலிவரி பண்ணி பணம் வசூல் பண்ணுற மாதிரி ஒரு தொழில். கொஞ்ச நாள் போகும்போது அந்த தொழிலில் கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்குது. அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பண்ணுவோம்னு கொஞ்சம் அதிகமாக முதல்ல போடுறான். அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கான். நினச்சதை விட நல்லாவே அவனுக்கு அந்த தொழில் நல்லா அவனுக்கு கை கொடுத்துச்சு, நல்ல லாபம் கொடுத்துச்சு. அவன் ஃபேமிலியை முன்னேற்றத்துக்கு நல்ல வழியாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2010-12 அந்த சமயத்தில் அந்த அடிஷ்னல் பிஸ்னஸை பார்த்துட்டே இருக்கான். சமயத்தில் அவனோட பொண்ணுக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வரன் வருது. அந்த நேரம் அவன் ஒரு நல்ல தொகையை சேர்த்து வச்சுருந்தான் கையில். சரி, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருவோம், போதுமான பொண்ணு நம்மகிட்ட இருக்குன்னு நல்லா ஊரும் பேரோட சொந்தக்காரங்க முன்னிலையில் திருமணத்தை சிறப்பாகவே நடத்திடுறான். நல்ல லாபம் கொடுத்த அந்த அடிஷ்னல் தொழிலை அவனோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆன உடனே கால சூழ்நிலைனால அந்த தொழிலை கைவிட்டுறான். இப்போது பழையபடி அவன் குடும்பம் ஏற்ற இறக்கமாகவே ஒரு மாதிரியான ஆவரேஜாகவே போயிட்டுருக்கு. பழையபடி கடை நிர்வாகம் பண்ணி குடும்பம் போயிட்டு இருந்திருக்கு. அவனோட முதல் பையனுக்கு வேலை கிடைக்கிறதுல சிக்கலாக இருக்குது. வேலை கிடைச்சும் சம்பளம் போதுமானதாகவும் கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் அந்த கடை வியாபாரத்தை வச்சு அப்படியே சமாளிச்சுட்டு போகிறான். அவனோட 2வது பையன் ஸ்கூல் படித்து முடிக்கிறான். அந்த நேரத்தில் தன்னோட முதல் பையனுக்கு வேற கல்யாண வயசு ஆயிடுது. தன்னோட அக்கா மகளுக்கு தன்னோட முதல் பையனை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. 2 வீட்டுக்காரங்களும் நல்லா கூடி பேசுகிறாங்க, என்ன பண்ணிக்கலாம் ஏது பண்ணிக்கலான்னு. அப்புறம் 2 வீட்டுக்காரங்களுக்கும் பிடிச்சி போனதுனால வேகமாகவே திருமண ஏற்பாடு செய்கிறாங்க அவனோட முதல் பையனுக்கு. அக்கு அவனோட கடை வியாபாரத்தில் வர வருமானத்தை வச்சு தன்னோட மகனோட கல்யாணத்தை சீரு சிறப்பாக நடத்தி முடிக்கிறான். அப்போது அந்த ஃபங்க்ஷனில் சொந்தக்காரங்க எல்லாம் மகிழ்ச்சியாக சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அக்கு தன்னோட குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் டூர் கூட்டு போகிற பழக்கம் இருந்திருக்கு. அவனோட அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம், சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு டூர் போய் சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு வர பழக்கம் இருந்திருக்கு. அதை அப்படியே அந்த இடத்துல இருந்து எல்லாம் ஷேர் பண்ணி பழைய மெமரிஸை பேசிகிட்டு இருக்காங்க. அக்குவோட முதல் பையனுக்கு திருமணம் ஆன உடனே தன்னோட பையனுக்கு குடும்பம்னு ஆனதுனால உள்ளூர் வருமானம் வேலைகள் எதுவும் சரியில்லைன்னு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறான். அவனுக்கு வெளிநாட்டு பழக்க வழக்கம் உள்ள ஆளுங்க கம்மியாக இருக்கனால தானே அப்ளை பண்ணுறான் அவனோட சொந்த முயற்சியில். அவன் அப்ளை பண்ண கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு இன்டர்வியூ டேட்லாம் வந்துடுது. அவனோட பையன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கு டேட்லாம் வருது. பணம்லாம் ஏற்பாடு பண்ணி ஃபாரின் கிளம்பிடுறான் அவனோட முதல் பையன். அந்த நேரத்தில் அவனோட 2வது பையன் காலேஜ்லாம் சேர்த்துட்டு தன்னோட கடைசி பொண்ணை ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டுறான். 2வது பையனோட பாதி காலேஜ் ஃபீஸை அந்த முதல் பையனை அப்பப்போ கட்டிட்டு வந்திருக்கான். அக்குவும் அப்பப்போ கட்டிட்டு வந்திருக்கான். அக்குவோட கையில் பணம் வருமானம் எல்லாம் வரவும் போகமா இருந்திருக்கு. குடும்பத்தை அந்த வெளிநாட்டு வருமானத்தினால கொஞ்சம் முன்னேற்ற முடியலை. படிப்பு செலவு, மருத்துவ செலவு, கடைக்கு பொருள் வாங்கி போகிறது, வியாபாரம் பண்ணுறது மாதிரி அப்படியே அந்த வருமானம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னோட முதல் பையனுக்கு வெளிநாட்டு வேலையும் பிடிக்காமல் போயிடுது. வேலையை முடித்து வந்துடுறாங்க சொந்த ஊருக்கு. அந்த வெளிநாடு போனதால தன்னோட குடும்பத்தை கொஞ்சம் கூட முன்னேற்ற முடியலன்னு மனசுக்குள்ள நினச்சிருக்கான். அவனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. அதே நேரம் தன்னோட 2வது பையன் காலேஜ் ஸ்டடீஸும் முடியுது. தன்னோட கடைசி பொண்ணோட ஸ்கூல் படிப்பும் முடியுது. திருப்பி முதலிருந்து லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி அக்குவோட ஃபேமிலி வந்துடுது. தன்னோட முதல் பையனுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அது எல்லாத்தையுமே தன்னோட முதல் பையனும் இடையில அக்குவும் பார்த்துட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் அவனோட 2வது பையன் வேலை தேடி அலைகிறான். இன்டர்வியூலாம் நிறைய அட்டன் பண்ணுறான். வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துட்டு வந்துச்சு. நாள் போயிட்டுருக்கு. தெரிஞ்சவங்க மூலமாக வேலை ஏற்பாடு பண்ணி ட்ரைனிங் மாதிரி ஒர்க் பண்ணுறான் கம்மியான வருமானத்தில். தன்னோட 2வது பையன் வருமானம் மூலமாகவும் சரியாக முன்னேற்றம் இல்லை. அவனோட 2வது பையனும் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறான். அக்குவோட முதல் பையனும் உள்ளூரில் இருக்கிறனால வருமானத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து குடும்பத்தை முன்னேற்றம்னு கடை ஏற்பாடு பண்ணான். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்தில்
அவனோட முதல் பையனும் ஃபாரின் போயிட்டு வேலையை விட்டுட்டு வந்தனாலையும் 2வது பையனோட வருமானம் சரியாக வராதனாலையும் மனம் கலங்குறான் அக்கு. அந்த கடை வருமானத்தை ஆர்வம் காட்டி குடும்பத்தை வழிநடத்தி போயிட்டு இருக்கான். மீதி உள்ள சுவாரஸ்யமான கதையை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை.